ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் எபிசோட் 5. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனா இங்க vlog மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாமுகி போய் இந்த ரெஸ்டாரண்ட்ல இது சூப்பரா இருக்கும், அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடை பார்த்தா ஒரு கோமாளி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம சாமுகியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்ப இந்த டைரக்டர் பேசிட்டு இருக்காங்க. அதான் மூஞ்ச காட்டினாலும் சாமுகி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அவங்களோட பிஏ வந்து சொல்கிறாங்க, அவங்க கூட 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், இப்போதான் இவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டதுனால நானும் சாப்பிட்டேன், அவ கொஞ்சம் டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு சொன்னா அதான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்னதான் அவகிட்ட அவாய்ட் பண்ணாலும் அவள் சிரிச்சு பேசிகிட்டே இருக்கா, எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் அவங்கள பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தா அவள் ஏதோ எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்படி பார்த்துட்டு இருக்கா, நம்ம டைரக்டர் மேடம் வந்து லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இங்க ஜோ உள்ள வந்ததும் ஸ்கிரீன்ல நம்ம சாமுகி அந்த இலையெல்லாம் பொறிச்சு பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வருது. ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துருக்காளே, கால் வலிக்காத அவளுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப ஜோ கிட்டத்தால வந்து பார்த்து 4 லீவ்ஸ் கிளவர் அவ கண்டுபிடிச்சிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கால அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் சாமுகியும் பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்ற மாதிரி. ஆமா, இன்னைக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கேன், ஆக்சுவலா நான் சன்செட்டை பார்த்தா ரொம்பவே சோகமா இருப்பேன், ஆனா இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா. அது ஏன் இன்னைக்கு மட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் இவ்வளோ நாளாக தனியாக ஃபீல் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு அப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டர்னு டைட்டில் வருது. அப்போ டைரக்டர் கிம் எங்கேயோ வெளியில் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறப்ப கொரியாவுக்கு போயிட்டாரு. ஏன் ஏதாச்சும் எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்குறப்ப ஏதோ பர்சனல் இஷ்யூன்னு சொன்னாங்க. நான் எதுவும் கேட்கல, நம்ம கிரியூக்கு யாருக்கும் தெரியாது, நீயும் சொல்லிக்காத அப்படின்னு நம்ம டைரக்டர் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அரோராவை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம டைரக்டர் மேடம். அப்போ நம்ம மேனேஜர் நாளைக்கு தான் ஷூட்டிங் இல்லைல்ல, நல்லா தூங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிற, நாளைக்கு நல்லா தூங்கக்கூடாது, நல்லா குடிக்கணும், இல்லைனா வாங்க என் ரூம்லேயே போய் சோஜு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போய் அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, இதே ஓகே அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அங்கே போகிறாங்க. மேனேஜர் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, சோஜு ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உட்காடுறாங்க. எங்கே நம்ம ஜோ கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறப்ப, அவரு இங்கே இல்லை அப்படின்னு. என்னதே இல்லையா, அவர் புக் ஸ்டோருக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மேனேஜர். நம்ம ஜோ புக் ஸ்டோருக்குள்ள வந்து நம்ம கிம் யோங் ஜின் ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாருல்ல, அது இங்க இருக்கு. உடனே மெசேஜ் பண்றாரு, நீங்க எழுதின புக் இங்கே ஃபேமஸா தான் இருக்கு, கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு வெளியில வராரு. இதில் வந்து ஒரு ஓல்டு கப்பிள்ஸ் 2 பேர் ஏதோ ஹாட் டாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹாட் டாக்ஸ் இங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அது வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஜோவும் போய் அதை வாங்கிக்கிறாரு. நம்ம முகி கம்முன்னு இருக்காம அவரோட கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஜோ உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததும் புக்கை தூக்கி போட்டுறா, ஆனால் கண்ணில் மாட்டிருக்கிற கண்ணாடியை மட்டும் மறந்துட்டா. அப்போ நம்ம முகி கம்முன்னு இருக்காம அவனோட கண்ணாடியும் புக்ஸையும் எல்லாமே எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஜோ உள்ள வர புக்கை தூக்கி போட்டா, ஆனா கண்ணில் மாட்டிருக்கிற கண்ணாடி மட்டும் மறந்துட்டா. சரின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியில வர, இவனுக்கு இப்படியே என்ன பாக்குறான், போகாதேன்னா போகாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தலையை ஒதுக்கிட்டு இருக்கப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ கண்ணாடி, அதுக்குதான் அவன் அப்படி பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியில வரான். வெளியில வந்ததும் உன்னோட செல்போன் மறந்துட்டு போற அப்படின்னு சொல்றப்ப, செல்போனை கொடுத்துட்டு என்னோட கண்ணாடி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணாடியை கழட்டிக்கிறான். நம்ம ஜோவோ புக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு கதவை திறக்கிறப்பதான் சொல்றான், கீயை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. உள்ள போன் அடிச்சு பாக்குறாங்க. அந்த மேனேஜர் தான் மட்டையாகி கிடக்குறானே, நீங்க உள்ள போங்க, நான் எப்படியாவது இங்கே படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம சாமுகியோட கீ ரூமுக்குள்ள மாட்டிருக்கோம். இங்க வந்து பார்த்தா ஜோ இங்கேயே தங்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆமா நான் குளிர் தாங்கிப்பேன், நீ போய் ரைட்டரோட ரூம்ல தங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஜோ நம்ம சாமுகியை சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நம்ம சாமுகி வந்து உட்காந்துக்கிறா. ஆனால் கொஞ்சம் நேரத்தெல்லாம் வெந்துருச்சுக்குவோம், அதுக்குள்ளே ஏன் ரைட்டர் தொந்தரவு பண்ணோம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த புக்கை படிக்கவே இல்லை, அது என்ன கதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜோவும் கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த நாவல் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்கும், அது கூட மூவி எடுக்கலான்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே முழுசாக சொல்லாதப்பா, பாட்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்போ தான் நம்ம சாமுகி தூங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு
பார்க்குறாங்க. தூங்கிட்டேனா? நான் எப்படி தூங்குனேன்னே தெரில அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் அந்த யோங்குன பார்க்குறேன் அப்படின்னு சொல்றப்ப, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். நீங்க வரீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நானா சரி வரேன் அப்படின்ற மாரி நம்ம சாமுகியும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா புடிச்ச ஃப்ரூட்ஸு அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுகியும் சந்தோஷமா அத ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கப்ப, ஏணிக்கடியில நடந்து போறாங்க. அப்போ ஒரு ஓல்டு லேடி புடிச்சு திட்டுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப நம்ம ஜோ சாரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு புடிச்சு கூட்டிட்டு வராங்க. இங்க வந்து உட்காந்துருக்கிறப்ப அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏணிக்கடியால நடந்தா உங்களுக்கு பிடிக்காதாம்மா, அது பேட் லக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ! அப்படின்னா உப்பெடுத்து கொட்டிக்கவா? எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரியும் அந்த 4 லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ எடுக்கிறப்பவே நான் நெனச்சேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேங்க. அத நீங்க பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி நம்ம சாமுகி பேசிட்டு இருக்க. எல்லாமே அரோராவ பார்க்கறதுக்காக தான் 7 லீவ்ஸ் கிடைச்சா லக்கி 7 நான் அரோராவ பார்த்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஜோ சொல்லிட்டு இருக்காரு, அரோராங்கிறது விண்வெளியில இருக்க பார்ட்டிகல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறப்ப வர வெளிச்சம் தான். இதுக்கும் இந்த 4 லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்லி சிரிக்கிறாரு. நான் அப்பவே நினைச்சேன் உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்காதுன்னு அப்படின்ற மாரி நம்ம சாமுகி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்த வருஷத்துல நடக்க போறது என்னன்னு பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. எடுத்துட்டு போய் கார்ல வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாரி நம்ம ஜோ சொல்ல, நம்ம சாமுகியும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 4 லீவ்ஸ் ஃப்ளவர் இன்னொன்னு கிடைக்குது. எடுத்து வச்சுட்டு போறேன்ட்டு போனாரு. இன்னுமே காணோம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாமுகி கால் பண்றாங்க. நான் வழி மாறி போயிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே உங்க சுத்தி என்ன இருக்கு? அப்படின்னு நம்ம சாமுகி கேட்க, ஒரு டவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டவர் கிட்டயே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம சாமுகி ஓடி வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, நம்ம ஜோ ஒரு பொண்ணை மீட் பண்றாங்கன்னா அது வேற யாரும் இல்ல, அவங்க அண்ணா கல்யாணம் பண்ணிக்க போற இவரோட எக்ஸ் தான். அதை நம்ம சாமுகி பார்த்துட்டு ஒரு மாதிரி தப்பா எடுத்துப்பாங்க. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஜோ கேட்க, பீட்டர் கிம்முக்கு பதிலா என்ன இங்க அமுச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. சாமுகி நீங்க எங்க போறீங்க? வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம பிஏ ரைட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வர ரைட்டர் ரொம்பவே நல்லவங்களாமா, அதுவும் இல்லாம அவங்க நிறைய படம் எல்லாம் ப்ரொடியூசர் பண்ணிருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்பதான் ஷூட்டிங் அப்படின்னு கேக்குறப்ப இன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஏர்போர்ட் விட்டு இறங்குனதும் ரொம்பவே பயந்துட்டேன். எப்படி போறதுன்னு தெரியாம இருந்தேன். நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ரொம்பவே குளிரும், ஏதாவதுன்னா என்ன கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ சொல்ல, பின்னாடி நம்ம சாமுகி கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. சாமுகி அவன் சமைச்சு நீங்க சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இல்ல அப்பெல்லாம் எதுவும் சாப்பிட்டதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டோரமி வந்துடுறாங்க. என்ன பாக்குற? ஏனி கீழே நடந்தேல உன்னோட பேட் லக் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டோரமி சொல்லுது, நீ அவன் கூட போறதுக்காக ஒரு பொய் சொன்ன பாத்தியா? என்ன தெரியலையா? உன் பாக்கெட்ல தான் இருக்கு பாரு உன்னோட ரூம் கீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. மனசுல இருக்கிறத கேட்டு அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன பண்றேன்னு கேளு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. உடனே நம்ம சாமுகியே ஒரு தட்டு தட்டுறாங்க. அடுத்த வாரம் உங்க கல்யாணம் இல்ல, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ கூப்பிட்டாங்க, வேற ஆள் அவைலபிளா இல்ல அதான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லுது. நம்ம சாமுகி என்ன இங்கேயே இருக்க விடுங்க, நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க கிளம்புங்க உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணும் சரி நீங்க கிளம்புங்க, நான் உங்களை ஹோட்டல்ல வந்து பாக்குறேன், ஹோஜி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சாமுகி கேக்குறாங்க, இந்தாங்க உங்களோடது, இல்ல நீயே வச்சிரு எனக்கு இப்ப தேவைப்படாது, அவ வரது நிஜமா உங்களுக்கு தெரியாதா? உங்களை இது வரைக்கும் துரத்திட்டு வந்துட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, சரி நீ சொல்லு, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுட்டு இங்க என்ன பண்ற? ஜின்சுக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எனக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கான், அவன்லாம் எதுவுமே என்ன சொல்லல அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு சொல்றா, இருக்கிற வேலையே பெரிய தலைவலியா இருக்கு, ஏன் அதை பத்தி பேசணும் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஜோப்ல இருந்து ஒண்ணு எடுக்கிறாங்க. அதான் 4 லீவ்ஸ் ஃப்ளவரு. பரவாயில்லையே இன்னும் ஒண்ணுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ சிரிச்சுட்டு அதை மறுபடியும் பாக்கெட்குள்ள வச்சிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருக்கப்ப நம்ம சாமுகிய பாக்குறாங்க. வந்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஜாப்பனீஸ்ல கேக்குறப்ப இவளுக்கு புரியல. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க மீட்டிங்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனும் வந்துட்டு மீட்டிங்கா, நீ என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவன் தப்பா புரிஞ்சுட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம சாமுகி கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நான் ஒன்னும் நல்ல மூட்ல இல்ல நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் திரும்பிட்டு சரி ஏதோ இப்படி பேசுறாளே அப்படின்ற மாதிரி இவனும் உட்கார்றான். நாளைக்கு நம்ம எல்லாம் அரோரா பார்க்க போறோம் அப்படின்னு அவன் சாமுகி தன்னை போல பேசிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் லக்கு வேணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல அவ பேசுறது. அதுக்காக தான் இந்த 4 லீவ்ஸ் ஃப்ளவரையே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பையனோட நான் கண்டிப்பா அரோரா பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
அவனுக்கு பிடிச்ச பொண்ணும் இங்கே தானே இருக்கா. ஒருவேளை நாளைக்கு அரோரா வந்துச்சுன்னா அவன் கூட தான் பாப்பா, என் கூட வரமாட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு ஏதோ ஒன்று இவன் சோகமாக இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் புலம்புல கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்போ இவனும் ஏதோ இவ சோகமா இருக்கா அது மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இங்க அந்த புதுசா வந்தவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க எல்லாருமே ட்ரீட்டு பார்ட்டின்னு எல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. இப்போ மேனேஜர் எங்க ஹீரோ அப்படின்னு கேட்குறப்போ அவங்க பிஏ சொல்றாங்க அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இவனும் வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த ரைட்டர் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணமாமே, அதுவும் இல்லாம ஜோ உங்க அண்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளும் வந்துட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், நான் எப்பவுமே அவனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எதா இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி சொல்ல வரல, என்னோட மேரேஜுக்கு என்னோட ஃபேமிலிஸ் மட்டும்தான், அதனால அதை தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சாமுகி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்ததை ஞாபகம் வச்சு அதை நினைச்சிட்டு இருக்கா. இப்படி உன்னால இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறப்போ அதுதான் மனசு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். அதை தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ மிஸ்டர் கிம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்காக எவ்வளோ பண்ணுறேன், ஆனால் அவன் சும்மா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறான், மேரேஜ் தள்ளி போயிருச்சுன்னு, இதெல்லாம் நல்லது கேளு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜோங்க நின்றுட்டு இருக்கிறத நம்ம சாமுகி பார்த்துறாங்க. உடனே உள்ள வந்து அவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்களா, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறப்போ ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். சீக்கிரம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தனை இவங்களால மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜோ ஒரு வார்த்தை கேட்டுறாங்க, ஆறுதல்ங்கிற பேர்ல இப்படி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவளோட இடத்த நீங்க நிரப்பலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். நம்ம சாமுகிக்கு கோவம் வந்துருது. என்னமோ பண்ணி தொலை, அவகிட்டலாம் அடிபட்டாதான் நீ திருந்துவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நம்ம ஜோ வந்து 4 லீவ்ஸ் ஃப்ளவரையே பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிரா. நம்ம ஏன் அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகியும் அங்கே போய் ரொம்பவே அலறாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. அங்கடா அந்த ஆளை காணமுன்னு பார்த்தா என்ட்ரி கொடுத்துட்றாங்க. வேற யாரு, நம்ம தோராமி தான். அங்கே பாருங்க மலையில என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. டான்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சாமுகிக்கு அது தெரியவே இல்லை. ரொம்பவே பாவமாக இருக்கு. ஆனால் இவளோட மனசாட்சி பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. எல்லாருமே தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் கால் வருது. யாருன்னா நம்ம ஜோவோட அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கட் பண்ணி விட்டுறா. நம்ம சாமுகி ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோவோட பிஏவும் ஒரு கார்லயும் நம்ம ஜோ இன்னொரு கார்லயும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கேம்ப் போட்டு ஷூட்டிங்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட மேனேஜர் வந்து ரொம்ப குளிரா இருக்கு, இன்னைக்கும் அரோரோ பார்க்க முடியாதாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்க முடியாதுன்னா என்ன பண்றது, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு இன்னைக்கு வேற டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப ஏன் ஓஜின் சார் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா, இல்லை வந்துட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதை சமாளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாமுகி ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பனி பெய்யுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அவ எந்த பதிலும் சொல்லாம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்னுறா. ஓ, பனி பெய்யுதுன்னு சொல்றீங்களா, ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சோகமாவே தான் இருக்காங்க. இதோட இன்னைக்கோட ஷூட்டை முடிச்சுக்கலாம், எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்லை டைம் ஆச்சு கிளம்பலாம், இன்னும் மொத்த கிரியூவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிஏ வந்து கேட்குறாங்க, அரோரோ பார்க்கலங்காட்டி டென்ஷனாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்னமோ அவள் என் கூட இருந்தால் ரொம்ப க்ளோவிங்காக இருப்பான்னு சொன்னேன், அவள் என் கூட இருந்தால் தான் ரொம்ப சோகமாக இருக்கா, அது உனக்கு புரியுதா புரியலையே அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சாமுகி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா அழிச்சிடுறாங்க. மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ லேட் ஆனாலும் ரிப்ளை பண்ணுங்க, நான் முழிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேனேஜர் ஜீசாக்கு ட்ரிங்க் கொடுக்கலான்னு வராங்க. தெரியாம ஃபோன்ல கொட்டிடுது. அதை எடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கப்ப கால் வந்ததும் அட்டன் ஆயிருச்சு. அப்பவும் சொல்லிட்டு இருக்கா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்றப்ப உடனே இவ கேட்டதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதா, சொன்னீங்கன்னா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. வெளியில வாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜூஹோஜின் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நிறைய சாப்பம் விட்டுட்டு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் கூட வந்தவனுக்கு தான் கொஞ்சோண்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோராமி என்னை பார்த்து ஆடிட்டு இருந்தா, நான் அதனால தான் சாப விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பின்னாடி வந்த கார் மேலே தான் தப்பு, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேலே பாருங்க அப்படின்னு நம்ம ஜோ சொல்ல பார்த்தா அரோரா வந்திருக்கோம். ஐயோ என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட்ஸ்லாம் உங்களுக்கு தான் போய் சேரணும், நீங்கள் இல்லைன்னா இதை பார்த்துருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
அரரவ எப்படியாவது பார்த்துடணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா எனக்கும் ஒரு 4 லீவ்ஸ் ஃப்ளவர் கிடைச்சுச்சு அப்படின்ற மாரி சொல்லி காட்டிட்டு இருக்கான். "உனக்கும் இது மேல நம்பிக்கை வந்துருச்சா?" அப்படின்னு நம்ம ஜாமுகி கேட்க, "இல்ல ஆக்சிடென்ட் ஆனப்ப அங்க கீழ இருந்தது. சரி எடுத்துட்டு வந்து உனக்கு குடுக்கலாமேன்னு எடுத்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். "எனக்கும் அரரவ பார்க்கணும்னு ஆசை தான்" அப்படின்னு ஜோ சொல்ல, "சரி வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்ல" அப்படின்ற மாரி நம்ம ஜாமுகி சொல்லிட்டு இருக்காங்க. "எவ்வளோ நேரம் இப்படியே நிக்கிறது?" அப்படின்னு ஜோ கேட்க, "அரோராவ பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது, தான் கூட இருக்கணும்னு அவ என்ன வேணா பண்ணுவா. வச்சுக்கிட்டே என்கிட்ட இல்லைன்னு சொன்னவ தானே இவ அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஜோ சொல்லுங்க, "இனிமே நீங்க அரோராவ பார்த்தா என்னோட ஞாபகம் தானே வரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் ஒரு மாரி கண் கலங்கி நின்னுட்டு இருக்கான். "நான் பேசினது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஜோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ 4 லீவ்ஸ் க்ளோஸ் எடுத்தேன்னு சொன்னார்ல, அத தான் பார்த்துட்டு இருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.